இது லீஸ் டு ஓனா இல்லை நாங்கள் வேண்டலாமான்ட்டு. ஓகே எல்லா லீஸும் லீஸ் டு ஓன். ஓகே யூ ஹேவ் ஆப்ஷன் டு பாய் அட் த டேர்ம் லீஸ் முடியல நீங்கள் வேண்டலாம், இல்லாட்டி திருப்பி கொடுக்கலாம். இப்போ நார்மலி ஃபார் எக்ஸாம்பிள் நான் 80,000 கிலோமீட்டருக்கு லீஸ் பண்ணுறேன் நான், ரைட்? பட் கார் அது 4 இயர்ஸ் முடிக்கல 160 190 கிலோமீட்டர் போட்டுருவேன். உங்களை மாதிரி கன பேர் இருக்கணும். ஸோ யூ ஆர் நாட் தி ஓன்லி ஒன். Okay. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 4 இயர்ஸுக்கு லீஸ் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் 100,000 தருவீங்க மேக்ஸிமம் 4 இயர்ஸுக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் த பிராண்ட். ஆமாம் 100,000 4 இயர்ஸுக்கு லீஸ் பண்ணிவிட்டு 2 இயர்ஸில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுங்க. ஓகே நீங்கள் 2 இயர்ஸில் இப்படி ஓடிடுவீங்க 100,000 கிட்ட வந்துடும். ஆமாம் இப்போ எங்கே பிரச்சனை வர்றது என்றால், நீங்கள் 100,000 கிலோமீட்டர்ஸ் லீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 150,000 ஓடிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணீங்கள் என்றால், எவ்ரி கிலோமீட்டர் டிபெண்டிங் ஆன் த பிராண்ட் 25 cents or 30 cents per kilometer. கிலோமீட்டர் போகும். அது வந்து ப்ளஸ் டேக்ஸ், அதான் அது கூட நட்டம். ஸோ டிபெண்டிங் ஆன் யர் சிச்சுவேஷன், இப்போ நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சிருக்க போறீங்கன்னா ஃபைனான்ஸ் இட். ஃபைனான்ஸ் ஓ இஃப் யூ ஹேவ் த மணி கேஷ். கேஷ். பட் ஐ ஆல்வேஸ் சே எல்லாருக்கும் மணி இன் த பேங்க் இஸ் பெட்டர் than dumping into the அதான் car. ஏன்டா இது ஒரு கார் ஃபார் மோஸ்ட் பார்ட் ஒரு டிப்ரிசியேட்டிங் ஆசெட், ரைட்? அது விலை குறையிறது. அந்த காசை எடுத்து நீங்கள் வேறு ஸ்டாக் மார்க்கெட்டோ அல்லது வீட்டில் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, அப்ரிஷியேட் பண்ணுற ஆசெட்டில் போகிறது பெட்டர், ரைட்?